11th standard students, நான் மிருதுலா from 100 learning. இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு 6 நாள் லீவ் இருக்கு. ஸோ 6 நாள் நம்மளும் வெறித்தனமா படிக்க போறோம். அப்ப நீங்க மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போக வேண்டிய டாப் 5 மார்க்ஸ். ஏன்னா எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து நமக்கு ஐதர் ஒரு சாய்ஸ் கேட்பாங்கன்னு நமக்கு கொஞ்சம் டவுட் தான். பட் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல ஆஸ் யூஷுவல் நம்மளோட பயோ மேக்ஸா இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கான கொஸ்டின்ஸா இது இருக்க போது. ஸோ நீங்க அழகா இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எப்பவுமே நமக்கு இந்த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் இல்ல ஃப்ளோரல் டயக்ராம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க தான் போறாங்க. ஸோ அது வந்துட்டு கிளைட்டோரியாவா இருக்கலாம், சரி அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கையா இருக்கட்டும், ஓகே டைகாட் அண்ட் மோனோகாட்ஸ் இதெல்லாம் பப்ளிக்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் கேலான்ஸ் போட்டோமீட்டர் எல்லாமே 5 மார்க் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாட்னி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். கிராம் ஸ்டெயினிங்கா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் கேட்கலாம், அண்ட் டட்டூரா மெட்டல், கிளைட்டோரியா எது வேணா கேட்கலாம். அண்ட் அடுத்தது பாருங்க அப்படின்னா C3 and C4 பிளான்ஸ் கேட்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா கேல்வின் சைக்கிளா இருக்கட்டும், கிரெப்ஸ் சைக்கிளா இருக்கட்டும், இல்ல கிளைகோலைசிஸா இருக்கட்டும், பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இதுல இருந்து ஏதோ ஒரு சைக்கிள் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா 5 மார்க்ஸ்க்கு. அண்ட் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸோட ஒரு மெயின் டிஃபரன்ஸ் ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி லைவ் கிளாஸஸ்ல நான் டீச் பண்ண தான் போறேன். நீங்க கண்டிப்பா எல்லா நாளும் லைவ் கிளாஸஸ் இந்த 6 நாளும் உங்களுக்கு தொடர்ந்து லைவ் கிளாஸஸ் இருக்க போது. ஸோ அதை அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாமே நான் அதை சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ மேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பயாலஜி அப்படின்னு நினைச்சிக்கிங்க, ஷார்ட் கட்ஸா இருக்கட்டும், ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கான ட்ரிக்ஸா இருக்கட்டும், அண்ட் ஈஸியா நம்ம எப்படி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, ஓகே ஈஸி டு ரீகால், அண்ட் எல்லாரும் கேட்கக்கூடிய இந்த கீ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம லைவ் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா லைவை தொடர்ந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டா ஆப்டான டைம்ல தான் இருக்க போது. அண்ட் 100% உங்களோட எக்ஸாம்ல மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அடுத்தது ஜிப்ரலின். ஸோ ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்ல இருந்து எது வேணா கேட்டு அதோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் கேட்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க, ஸோ சொன்ன மாதிரி கிளைகோலைசிஸ் இருக்கட்டும், குளோரோபிளாஸ்டோட ஷேப்பை வச்சும் கூட கேட்கலாம். இது வந்துட்டு இப்போ சப்ளிமெண்டரி எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா? ஸோ அதுல கேட்ட கொஸ்டின். ஸோ டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன்ஸ், ஓகே இன்செக்டிவோரஸ் மோட், டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ், அண்ட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பாட்னி முடிச்சிருக்கோம். அப்போ ஜுவாலஜில கண்டிப்பா ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் ரேட்டா இருக்கட்டும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி மாலிகுலர் டூல்ஸ், டாக்ஸானாமிக் டூல்ஸா இருக்கட்டும், ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டமா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி அந்த சாப்டர்ல இருந்து நமக்கு கான்ட்ராக்ஷன், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி கூட லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுடைய லாஸ்ட் சாப்டர் டென்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஜுவாலஜில இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பேட்டர்ன் ஆஃப் சிமெட்ரி, ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் த ஐ. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து 5 மார்க்ல கேட்கலாம். சம்டைம்ஸ் இதை வந்து 3 மார்க் கம்பல்சரியில கூட கேட்கலாம். ஸோ கார்டியாக் சைக்கிள், ஓகே அடினோ ஹைப்போஃபைசிஸ் இருக்கட்டும், ஸோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷஸ், ஓகே அண்ட் அதே மாதிரி ஓகே ஹார்ட் பீட்டோட மெக்கானிசம், ஓகே ஸோ எப்படி இனிஷியேட் ஆகுது, எப்படி கண்ட்ரோல் ஆகுது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவரா இருக்கட்டும், ஸோ வேரியஸ் டெக்னிக்ஸ் அடாப்டட் இன் கேட்டல் பிரீடிங். ஸோ கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி சாப்டர் 12 இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங்கா இருக்கட்டும். ஸோ அது போக அடுத்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டதும் நான் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணிருக்க கூடாது. நான் லைவ் கிளாஸஸ்ல இதை எப்படி டீச் பண்ண போறோம் அப்படின்னா, லைக் நமக்கு யூஸ்வலா ஸ்கூல்ல எப்படி டீச் பண்ணா உடனே புரியும். ஸோ ஒன்னொன்னும் வந்துட்டு டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க அந்த லைவ் கிளாஸை பார்த்தாலே போதும், திரும்ப போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதை ஒரு நோட்ஸா எடுத்து வச்சுக்கலாம். நீங்க ஈவன் இப்போ நீட் எக்ஸாமுக்கு அடுத்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அந்த நோட்ஸ் 100% ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ 6 நாள் முடிஞ்சு ஒரு எக்ஸாம் கேட்கறாங்க அப்படின்னா அது எப்படி கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கணும். அது ஒண்ணுதான் நம்மளோட விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி நோ ஃபியர் ஒன்லி ஃபயர். ஸோ பயோ எக்ஸாமுக்கு இனிமேல் உங்களுக்கு பயமே வேண்டாம், ஓகேவா? So no fear, only fire. So do not miss out any live classes. இது வந்து டாப் 5 மார்க்ஸ் பார்த்திருக்கோம். இது போக உங்களுக்கு அடுத்தடுத்து டாப் 2-3 மார்க்ஸும் கொடுக்க போறேன், கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்க போறேன். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருங்க. அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு டெஃபினெட்லி ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைவ் கிளாஸ் 100%, ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். Hi 12th bio group students, pure science இருக்கட்டும் and தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போக வேண்டிய டாப் 5 மார்க்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து தமிழ் மீடியம் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல இருக்கு. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க்ஸ் அதிகமா எழுதணும். பட் நம்மளோட பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க்ஸ்ல 10 out of 10 வாங்கணும் அப்படின்னா இந்த ஐதர் ஒரு சாய்ஸ் வரும்போது நம்மளால எந்த சாப்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ யூஸ்வல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாட்னில ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 10th சாப்டர் இருந்து ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜுவாலஜில பார்க்கும்போது
பார்க்கும்போது 7th சாப்டர் ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின். இது மாதிரி ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டா நம்ம கான்ஃபிடென்ட்டா எழுதணும். ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் கேட்கலாம், பார்த்தனோகார்பி அண்ட் நம்மளோட மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்தது கிராஃப்டிங்கோட டைப்ஸ், எண்டோஸ்பெர்ம் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்ல வந்து அனிமோஃபிலஸ் கேட்கலாம், இல்லை என்டமோஃபிலஸ் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு டை ஹைபிரிட், மோனோ ஹைபிரிட் கிராசஸ், டாமினன்ட் எபிஸ்டாசிஸா இருக்கட்டும், அண்ட் டாமினன்ஸ்ல வந்துட்டு இன்கம்ப்ளீட் அண்ட் கோ டாமினன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன்ஸ், கிராசிங் ஓவரோட மெக்கானிசம், மேன்மேட் சீரியல் எல்லாம் வந்து 2 மார்க்ல கூட சப்போஸ் கேட்கலாம்ப்பா. ஜீன் மேப்பிங்கா இருக்கட்டும் அண்ட் மோனேஷியஸ் பிளான்ஸ்ல வந்துட்டு ஹவு செக்ஸ் டெர்மினன்ட் அப்படின்ட்டு இந்த 4th சாப்டர் பொறுத்தவரை அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு இந்த 5 மார்க்ல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அண்ட் பயோ ரெமெடியேஷனா இருக்கட்டும், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு தடவை 2-3 மார்க்ஸுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்துட்டு 5th சாப்டர்ல இருந்து அப்ளிகேஷன்ஸா கேட்கலாம். ஓகேவா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் கேட்கலாம், இல்ல பேசிக் கான்செப்டும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சீட்ஸா இருக்கட்டும், அதோட அட்வான்டேஜஸ் கூட 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ 6th சாப்டர் பொறுத்தவரை 5 மார்க்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கல அப்படின்னாலும் 3 மார்க்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் நமக்கு கம்பல்சரி இந்த சாப்டர்ல இருந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 7th சாப்டர்ல ஈகோசிஸ்டம், இது எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 2-3 மார்க்ஸ்க்கு இந்த சாப்டர்ஸை தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஆல்சோ. ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் தீஸ் சாப்டர்ஸ் ஃபார் 2-3 மார்க்ஸ். அண்ட் 9th சாப்டர்ல இருந்து மேக்ஸிமம் 2-3 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாலும் ரேர்லி ஒரு 5 மார்க் தான், அதை நம்ம 2-3 மார்க்ஸை வச்சு மேனேஜும் பண்ணிக்கலாம். அண்ட் 10th சாப்டர் கண்டிப்பா 5 மார்க்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஒவ்வொருத்தரையும் டிஃப்ரெண்டா கேட்கறாங்க. ஸோ அதுக்கு வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, அண்ட் அதே மாதிரி இப்போ ஜுவாலஜில உங்களுக்கு டாப் 50, ஓகே, டாப் 50 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் சின்காமி இல்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சின்காமி. இப்போ லாஸ்ட் டைம் நமக்கு பப்ளிக்ல கேட்டிருந்த ஒரு 5 மார்க் கொஸ்டின், பார்த்தனோஜெனிசிஸ் தான் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனா சின்காமி கேட்டாங்க. ஸோ ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ், ஓவோஜெனிசிஸ், அதோட ஃப்ளோ சார்ட் அட்லீஸ்ட் நம்ம தெளிவா இருக்கணும், ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும். அண்ட் நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஜுவாலஜில மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ் தெளிவா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்டிடிஸ், இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் 4th சாப்டர் பொறுத்தவரைக்கும் டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கம்பல்சரி கொஸ்டின். நிறைய தடவை இதுல இருந்து வந்துட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம லைவ் கிளாஸஸ்ல டீச் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எவ்ரிடே வி ஹேவ் லைவ். ஸோ லைவ் கிளாஸஸ் எதுவுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு அதே மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெஃபினட்டா 5th சாப்டர் மாலிகுலர் ஜெனடிக்ஸா ஈஸியா படிக்கிறதுக்கு நான் லைவ்லேயே இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அந்த லைவ் கிளாஸ்ல வந்து மீம்ஸ் எல்லாம் வச்சுட்டு சூப்பர் ஈஸியா அதை மறக்காத மாதிரி நம்ம படிக்க போறோம். நீங்க ஈவன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓகேவா, மாலிகுலர் ஜெனடிக்ஸ் லைவா கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்துட்டு ஹார்டி வெயின்பர்க் ஈக்லிபிரியம் லாஸ்ட் டைம் கேட்ட ஒரு பப்ளிக் கொஸ்டின், ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு கேட்டா டவுட்ஃபுல் தான், பட் இருந்தாலும் அதை இப்போதைக்கு நம்ம படிச்சு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின், அதெல்லாம் ட்ரிக்ஸ் வச்சு கூட நம்ம படிச்சுக்கலாம். ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன், HB வேக்சின், transgenesis, transgenic animals கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் டைம் 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், growth models and curves, பயோடைவர்சிட்டி ரிப்பீட்டடா 5 மார்க்ஸ். அதுவும் இந்த காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ யார் எதிர்பார்க்கலாம் நம்ம மேபி இதை வந்துட்டு ஒரு 2-3 மார்க்ஸ் ஒரு 2 இல்ல 3 பாயிண்ட் கூட நமக்கு கேட்கலாம். ஸோ லாஸ்டா வந்துட்டு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் ஆன்சர்ஸ் மோஸ்ட்லி ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு நீங்க அதை ஓனா கூட இதெல்லாம் தப்பே கிடையாது. ஸோ கீயும் நான் உங்களுக்கு ஒரு தடவை ஷேர் பண்ண ஒரு வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்து கீ செட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாம் தான் நீங்க மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய டாப் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிளானா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் மினி மெட்டீரியலும் கூட. இது எல்லாத்தையும் தாண்டி லைவ் கிளாஸஸ், ஓகேவா, ஸோ எல்லா லைவ் கிளாஸஸையும் தொடர்ந்து பாருங்க. புக்கிங் சைட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், புக் பேக்ல இருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். 6 நாள் லீவ், 70 out of 70 எத்தனை பேர் வாங்க போறீங்க? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிமேல் பயமே வேணாம். ஸோ நோ ஃபியர், ஒன்லி ஃபயர். இதே டார்கெட், லைவ் கிளாஸ் வாங்க, தூள் கிளப்ப போறோம். ஆல் தி வெரி பெஸ்ட்.